நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வாழைகள் மற்றும் வாழைத்தார்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் திரவிய சம்பத் விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையானது கடந்த சில நாட்களாகவே பெய்து வந்தது. இங்கு பெரும்பாலான பகுதிகளில் அம்பாசமுத்திரம், பாபநாசம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் வாழையை மிகப்பெரிய அளவிலே விவசாயிகள் சாகுபடி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில இந்த அடிக்கடி விட்டு விட்டு பெய்யும் இந்த கனமழையால் வாழைகள் முழுவதுமாக முறிந்து சேதமான நிலை ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வாழை இலைகள், வாழை தார்களின் விலை அதிக அளவில், அதாவது இமாலய விலை அளவிற்கு விலை உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த அந்த வாழைத்தார்கள், வாழை இலைகளின் விலையானது 3500 வரை விலை உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதாவது 500 ரூபாய்க்கு விற்பனை செய்த வாழைத்தார்களும் 1000 ரூபாய்க்கு விலை ஏற்றம் காணப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு புறம் இந்த பாதிப்பில் சிக்கிய விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில தங்கள் வாழைகளை காப்பாற்றிய விவசாயிகள் மட்டுமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து இந்த விழா காலமும் அந்த கோயில்களில் அதிக அளவில் பங்கன்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாலும் இந்த வாழைத்தார்களின் விலை கணிசமாக விலை உயர்ந்திருக்கக்கூடியது. மார்க்கெட்டுகளுக்கும் வரத்து குறைந்ததால இந்த விலையானது அதிகமாக இருக்கிற ஒரு காரணமாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.